அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 8 கழிவு நீக்கம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது சிறுநீரகத்தின் பணிகளை நெறிப்படுத்துதல். சிறுநீரகத்தின் பணிகளை நெறிப்படுத்துதல் என்ற தலைப்பில் நாம் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ADH மற்றும் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் என்ற இவைகள் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். சிறுநீரகத்தின் பணிகளை நெறிப்படுத்துதல் என்ற தலைப்பில் ADH மற்றும் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். சிறுநீரக பணிகளை ஹைப்போதலாமஸ், ஜக்ஸ்டா கிளாமருலர் அமைப்பு மற்றும் ஓரளவிற்கு இதயம் ஆகியவைகளை உள்ளடக்கிய ஹார்மோன் பின்னூட்ட கட்டுப்பாடே கண்காணித்து நெறிப்படுத்துகிறது. சிறுநீரக பணிகளை ஹைப்போதலாமஸ், ஜக்ஸ்டா கிளாமருலர் அமைப்பு மற்றும் ஓரளவிற்கு இதயம் ஆகியவைகளை உள்ளடக்கிய ஹார்மோன் பின்னூட்ட கட்டுப்பாடே கண்காணித்து நெறிப்படுத்துகிறது. இரத்தம் மற்றும் உடல் திரவத்தினுடைய கொள்ளளவு மற்றும் அயனிகளின் அடர்வுகளினால் ஏற்படும் மாற்றங்களால் ஹைப்போதலாமஸில் உள்ள ஊடுகலப்பு உணர்வேற்பி தூண்டப்படுகிறது. உடலிலிருந்து அதிகளவு திரவ இழப்பு ஏற்படுதல் அல்லது இரத்த அழுத்தம் அதிகரிப்பு போன்றவைகளால் ஹைப்போதலாமஸின் ஊடுகலப்பு உணர்விகள் உடனடியாக தூண்டப்படுகின்றன. இதன் விளைவாக பிட்யூட்டரியின் பின்பகுதியான நியூரோஹைப்போஃபைசிஸ், பிட்யூட்டரி சுரப்பிங்கிறது ஒரு நாளமில்லா சுரப்பி, இதனுடைய பின்பகுதியான நியூரோஹைப்போஃபைசிஸ் தூண்டப்பட்டு ADHன்னு சொல்லக்கூடிய ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் வாசோப்ரெசின் அல்லது சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் என்று சொல்கிறோம். இந்த ஹார்மோனை இந்த நியூரோஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிட்யூட்டரி பின்பகுதி சுரக்கிறது. இப்போ ஹைப்போதலாமஸினுடைய ஊடுகலப்பு உணர்விகள் உடனடியாக தூண்டப்பட்டு அதன் விளைவாக நியூரோஹைப்போஃபைசிஸ் தூண்டப்பட்டு ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன், ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோனை வாசோப்ரெசின் என்றும் அல்லது சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் என்று சொல்கிறோம். அந்த ஹார்மோனை இந்த நியூரோஹைப்போஃபைசிஸ் வெளியிடுகிறது. இது வெளியிடக்கூடிய முறை நேர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு. நேர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு. இதனால் சேகரிப்பு நாளம், நெஃப்ரானியுடைய சேகரிப்பு நாளம் மற்றும் சேய்மை சுருள் நுண்குழலின் செல் பரப்புகளில் அக்வாபோரின்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு சவ்வமைப்பு, இது நீரை மட்டுமே அனுமதிக்கக்கூடிய ஒரு புரதம், நீரை மட்டுமே அனுமதிக்கக்கூடிய ஒரு சவ்வமைப்பு, இது புரதத்தால் ஆனது. இந்த அக்வாபோரின்களின் எண்ணிக்கை அதிகரித்து சேகரிப்பினால மற்றும் சேய்மை சொல்லுண்களில் செல் பரப்புகளில் காணப்படக்கூடிய அந்த அக்வாபோரின்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து நீர் மீள உறிஞ்சுதல் நடைபெறுகிறது. நீர் மீண்டும் உறிஞ்சப்படுதல் நடைபெறுகிறது. அக்வாபோரின்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் குழலின் உட்பகுதியிலிருந்து, அதாவது சிறுநீரக நுண்குழலின் உட்பகுதியிலிருந்து இடையீட்டு திரவத்திற்குள் நீர் செல்கின்றது. அக்வாபோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் சிறுநீரக நுண்குழலின் உட்பகுதியிலிருந்து இடையீட்டு திரவத்திற்குள் நீர் செல்கின்றது. இதனால் சிறுநீர் பெருக்கின் மூலம் ஏற்படும் அதிக நீரிழப்பு தடுக்கப்படுகிறது. அப்போ சிறுநீர் பெருக்கு அப்படிங்க போகும்போது டயூரெசிஸ், அதிகமான நீர் வெளியேறுவது. இப்போ இதனால் சிறுநீர் பெருக்கின் மூலம் ஏற்படும் அதிக நீரிழப்பு தடுக்கப்படுது. அப்படின்னா அப்போ சிறுநீர் வெளியேறக்கூடிய அந்த டயூரிசிஸ் நிலையானது நடக்காமல் தவிர்க்கப்படுகிறது. அதற்கு எதிரான நிகழ்ச்சி டயூரிசிஸ்க்கு எதிரான நிகழ்ச்சி ஆன்டி டயூரிசிஸ், அதுதான் நடக்கும். அப்போ என்ன நடக்கும்? அதிக அளவுக்கு சிறுநீர் நீர் வெளியேறி விடாமல் நீரை
அதிகமாக உடலில் தக்க வைத்து கொண்டு அடர்த்தியான சிறுநீரை வெளியேற்றத்துக்கு தான் ஆன்டிடயூரிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த மாதிரி ஒரு பண்பை உருவாக்குறதுனால தான் நம்ம இந்த வாசோப்ரெசின் என்ற ஹார்மோனை வந்து ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இது பிட்யூட்டியில் பின்பகுதியான நியூரோ ஹைபோஃபிஸிலிருந்து சுரக்கப்படுகிறது. இது சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் என்று அழைக்கப்படுவதன் நோக்கம் சிறுநீர் வந்து பெருக விடாது, அதிக அளவுக்கு சிறுநீரை உருவாக்காது. சிறுநீர் உருவாக்கப்படும், ஆனால் நீரினுடைய அளவு குறைவாக இருக்கும். அதே போல் இதுக்கு வந்து வாசோப்ரெசின் என்று அழைக்கிறதுக்கான காரணம், வாசோ மீன்ஸ் டக்டுன்னு சொல்லக்கூடியது நாளம், பிரசின்னா இறுக்கமடை செல்வது. நாளத்தை இரத்த நாளத்தை இறுக்கமடை செய்வதன் மூலம் இரத்த அழுத்தத்தை உயர்த்துவதாக கருதப்படுவதனால் இது வாசோப்ரெசின் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன்டாலும் வாசோப்ரெசின்டாலும் சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன்டாலும் ஒன்று தான். ரைட்டு. அடுத்து, அளவிற்கு அதிகமான பழச்சாறு அருந்தும்போது அருந்தும்போது ஹைப்போதலாமஸில் உள்ள ஊடுகலப்பு உணர்வேற்பிகள் தூண்டப்படாததின் காரணமாக நியூரோஹைப்போஃபைசிஸுங்கிறது வந்து பெற்றினுடைய பின்பகுதி, அந்த நியூரோஹைப்போஃபைசிஸில் வாசோப்ரெசின் உற்பத்தி குறைகிறது. அளவிற்கு அதிகமான பழச்சாறு அருந்தும்போது ஹைப்போதலாமஸினால் உள்ள ஊடுகலப்பு உணர்வேற்பிகள் தூண்டப்படாததினால் நியூரோஹைப்போஃபைசிஸில் வாசோப்ரெசின் உற்பத்தி குறைகிறது. அதாவது ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோனுடைய உற்பத்தி குறைகிறது. இது ஒரு எதிர்மறை பின்னூட்ட நிகழ்வு, நெகட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்கிறோம். நெகட்டிவ் ஃபீட்பேக், எதிர்மறை பின்னூட்ட நிகழ்வு. வாசோப்ரெசின் வந்து உற்பத்தி குறையுது. சரி, இந்த நேரத்தில் சேகரிப்பு நாளத்தில் உள்ள அக்வாபோரின்கள் சைட்டோபிளாசத்திற்குள் சென்று விடுவதால் சேகரிப்பு நாளத்தில் நீர் ஊடுருவல் தடுக்கப்படுகிறது. எனவே சேகரிப்பு நாளத்தில் உள்ள நீர் அனைத்தும் சிறுநீர் வழியே வெளியேற்றப்படுவதால் நீர்த்த சிறுநீர் வெளியேறுகிறது. நீர்த்த சிறுநீருங்கிறது சிறுநீரோட அதிகளவுக்கு நீர் வெளியேறும். இதனால் இரத்தத்தினுடைய அளவு நிலைநிறுத்தப்படுகிறது. இரத்தத்தில் நீரினுடைய அளவு நிலைநிறுத்தப்படுகிறது. வாசோப்ரெசின் ஹார்மோன் சுரப்பை எதிர்மறை மற்றும் நேர்மறை பின்னூட்டம் கட்டுப்படுத்துகிறது. வாசோப்ரெசின் சொல்லக்கூடிய அந்த ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோனுடைய சுரப்பை எதிர்மறை மற்றும் நேர்மறை பின்னூட்டம் கட்டுப்படுத்துகிறது. அப்போ ஒருத்தர் வந்து அதிகமாக பழச்சாறு என அருந்திருந்தால் அந்த சூழ்நிலை ஹைப்போதலாமஸில் உள்ள அந்த ஊடுகலப்பு உணர்வேற்பிகள் தூண்டப்படாததுனால நியூரோஹைப்போஃபைசிஸிலிருந்து வாசோப்ரெசினுடைய உற்பத்தி வந்து குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சிறதுனால வந்து என்ன செய்யும், சேகரிக்கும் நாளத்திலிருந்து அதிக அளவுக்கு நீர் உறிஞ்சப்படாமல் அந்த நீரானது சிறுநீர் வழியே அதிகமாக வெளியேற்றப்படுவதனால் நீர்த்த சிறுநீர் வெளியேறுது. சரியா? நீர்த்த சிறுநீர் வெளியேறுது. அந்த நிலையத்தை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டயூரிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ பழச்சாறு சாப்பிட்டவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் அதிகமாக நீரை வெளியேற்றுவாங்க. அதிக அளவுக்கு அவங்களுக்கு வந்து யூரின் வரும். சரி, இப்போ அடுத்து நான் பார்க்கக்கூடியது ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோனுடைய உணர்வேற்பிகள் குறைபாடு இருந்தாலோ, ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன் உணர்வேற்பிகள் குறைபாடு இருந்தாலோ அல்லது ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன் சுரக்க இயலாமையினாலோ நீரிழிவு நோய் வந்து உருவாகிறது. நீரிழிவு நோயில் 2 வகையான நீரிழிவு நோய் இருக்குது. ஒன்று வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இன்னொன்று டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். சிறுநீரில் அதிக அளவுக்கு சர்க்கரை வெளியேறக்கூடிய நோய் தான் நீரிழிவு நோயில் டயபெட்டிஸ்
இன்சிபிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லக்கூடியது. நீரிழிவு நோயாளியில் சிறுநீரில் அதிக அளவுக்கு நீர் வெளியேறினால் அதுக்கு டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்ன்னு சொல்கிறோம். சிறுநீரில் அதிக அளவுக்கு குளுக்கோஸ் அல்லது சர்க்கரை வெளியேறினா அது டயபெட்டிஸ் மெலிட்டஸ். மெலிட்டஸ் என்பது இனிப்பு அல்லது தேன் சொல்லலாம். இங்கே இன்சிபிட்டஸ் அப்படிங்கிற மீனிங்கை பொறுத்தவரை இது அதிக அளவுக்கு நீர் வெளியேறுவது. சரியா? அப்போ ஆன்டிடயயூரிட்டிக் ஹார்மோன் உணர்வேரிப்பிகளின் குறைபாடு இருந்தாலோ அல்லது ஆன்டிடயயூரிட்டிக் ஹார்மோன் சுரக்க இயலாமையினாலோ நீரிழிவு நோய் உருவாகிறது. இதனுடைய அறிகுறின்னு எடுத்துக்கொண்டோம்னா டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸினுடைய அறிகுறி அதிக தாகம், நீர்த்த சிறுநீரானது அதிகமாக வெளியேறுவதால் ஏற்படும் நீர் இழப்பு, நீர்த்த சிறுநீர் அதிகமாக வெளியேறுவதால் ஏற்படும் நீரிழப்பு மற்றும் குறைவான இரத்த அழுத்தம் ஆகியவை இதனுடைய அறிகுறிகளாகும். அப்போ இந்த டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலிலிருந்து அதிக அளவுக்கு நீர் வெளியேறும். அதுதான் நம்ம பாலியூரியான்னு சொல்லுவோம். நீர் இழப்பின் காரணமாக தாகம் ஏற்படும். அதுக்கு பேர் பாலிடிப்சியான்னு பாலிடிப்சியா. பசி ஏற்பட்டால் அது பாலிஃபேஜியான்னு சொல்லக்கூடியது. பாலிஃபேஜியா. அப்போ அதிக தாகம், அது மாதிரி அதிக நீரிழப்பு, அது மாதிரி குறைவான இரத்த அழுத்தம், இதுதான் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸினுடைய அறிகுறி. அடுத்து ரெனின் ஆஞ்சியோடென்ஷனை பற்றி பார்க்குறோம். ரெனின் ஆஞ்சியோடென்ஷனுங்கிறது ஒரு விதமான ஒரு நொதி. இப்போ இதில் பாருங்கள், நெஃப்ரானின் உட்செல் தமனியில் உள்ள நெஃப்ரானில் 2 பகுதி சொன்னால் ஒன்று மால்பீஜியன் உறுப்பு, இன்னொன்று 2வது பகுதி சிறுநீரக நுண்குழல். மால்பீஜியன் உறுப்பில் கிளாமருலஸ் பௌமானின் கிண்ணம் இருக்கும். கிளாமருலஸை உருவாக்குறதுல ஒரு இரத்த நாளம் உள்ளே போய் கிளாமருலஸை உருவாக்கிட்டு அடுத்த ஒரு இரத்த நாளம் வெளியேறுது. அது உள்ளே போகிறது உட்செல் தமனி அல்லது உட்செல்லும் நுண்தமனி. அடுத்து வெளிச்செல்லும் நுண்தமனி. அப்போ நெஃப்ரானில் உட்செல்லும் தமனியில் உள்ள சிறப்பு திசுவே ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். நெஃப்ரானின் உட்செல் தமனியில் உள்ள சிறப்பு திசுவே ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பு. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொல்ல போகும்போது ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் சொன்னோம். ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். அப்போ நெஃப்ரானில் கார்டிக்கல் நெஃப்ரான், இன்னொன்று ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் சொன்னோம். இங்கே நம்ம சொல்லக்கூடியது ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பு. அப்போ இந்த ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரானில் காணப்படக்கூடிய கிளாமருலஸ், அதைத்தான் நம்ம ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்புன்னு சொல்கிறோம். இந்த ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பில் மாக்குலா டென்சான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் துகள் செல்களும் காணப்படுகின்றன. இதை ஒரு மார்க்காக கேட்கலாம். மாக்குலா டென்சா, இன்னொன்று துகள் செல். சரியா? அதேமாதிரி இந்த ஜக்ஸ்டா கிளாமருலா அமைப்பையும் கேட்கலாம். சரியா? இது ஒரு முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இந்த மாக்குலா டென்சா செல்கள், மாக்குலா டென்சான்னு சொல்லக்கூடிய செல்கள் சேய்மை சுருள் குழலில் திரவம் பாய்வதை உணரக்கூடியது. சேய்மை சுருள் குழலில் திரவம் பாய்வதை உணர்கின்றன. மேலும் அந்த மாக்குலா டென்சாவானது உட்செல்லும் தமனியினுடைய குறுக்களவையும் பாதிக்குது. உட்செல்லும் தமனியினுடைய நுண்தமனியினுடைய குறுக்களவையும் பாதிக்கக்கூடியது. அடுத்து 2வது துகள் செல்கள். துகள் செல்களை பற்றி சொன்னோம்னா, துகள் செல்கள் ரெனின் என்னும் நொதியை சுரக்கின்றது. துகள் செல்கள் சுரப்பது எது அப்படின்னுட்டா ரெனின். அந்த ரெனின் என்ற நொதியை சுரக்கக்கூடியது.
இது ஒரு முக்கியம். சரி, இப்போ கிளாமருலார் இரத்த ஓட்டம், கிளாமருலார் இரத்த ஓட்டம், கிளாமருலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமருலார் வடிகட்டும் வீதம் ஆகியவை குறையும் போது, கிளாமருலார் இரத்த ஓட்டம், கிளாமருலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமருலார் வடிகட்டும் வீதம் ஆகியவை குறையும் போது இந்த ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பில் காணப்படக்கூடிய அந்த துகள் செல்கள் இருக்குது பாருங்கள். ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பில் மாக்குலா டென்ஸா துகள் செல் 2 இருக்குது. அதில் இந்த துகள் செல்களை தூண்டி ரெனின் என்ற அந்த நொதி வெளியிடச் செய்யப்படுகிறது. நொதி ஹார்மோன் கிடையாது, ஆக்சுவலாக இது நொதி. சரி, அப்போ ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பில் காணப்படக்கூடிய துகள் செல்களானது ரெனின் என்ற நொதியை வெளியிடச் செய்கிறது. அப்போ கிளாமருலார் இரத்த ஓட்டம், கிளாமருலார் இரத்த அழுத்தம், கிளாமருலார் வடிகட்டு வீதம் ஆகிய குறைய போகும்போது உடனே என்ன பண்ணும், இந்த ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பில் காணப்படக்கூடிய துகள் செல்கள் தூண்டப்பட்டு ரெனின் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நொதியானது வெளியிடப்படுகிறது. சரி, இந்த நொதியானது என்ன பண்ணும் அப்படின்னுட்டு அதனுடைய வேலை என்ன அப்படிங்க போகும்போது இது பிளாஸ்மா புரதமான ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 மாற்றுகிறது. இந்த ரெனின் என்று சொல்லக்கூடிய அந்த நொதியானது பிளாஸ்மா புரதமான ஆஞ்சியோடென்சினோஜனை, இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் கல்லீரல் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 மாற்றுகிறது. அடுத்த ஒரு நொதி, அதாவது என்ன நொதி அப்படின்னுட்டா ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி, ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் சொல்லக்கூடிய ACE. இந்த ஒரு நொதியானது ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றக்கூடியது. அப்போ ஆஞ்சியோடென்சின் 1 எதனால் உருவாகுது அப்படின்னுட்டா இந்த ரெனின் நொதியினால் உருவாகிறது. பிளாஸ்மா புரதமான ஆஞ்சியோடென்சினோஜனை ரெனின் ஆஞ்சியோடென்சின் 1 மாற்றுகிறது. இந்த ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றக்கூடியது ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி, ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். இப்போ இதில் ரெனினை பற்றி சொல்ல போகும்போது ஏற்கனவே ஒரு இடத்துல ரெனின் நொதி வரும். எங்கே வரும் அப்படின்னுட்டா இறப்பை நீரில், அதாவது கேசினோஜனை கேசினாக மாற்றுவது ஒரு நொதி. அந்த நொதி தான் ரெனின். அது கால்சியம் உப்புக்களின் முன்னிலையில் கேசினோஜனை கேசின்ற ஒரு பால் போன்ற ஒரு பொருளை தயிராக மாற்றக்கூடியதுன்னு படிச்சிருப்போம். இதில் உணவு செரிமானத்தில். இங்கே என்னண்டா இரத்த பிளாஸ்மாவில் காணக்கூடிய புரதமான ஆஞ்சியோடென்சினோஜனை இந்த ரெனின் நொதியானது ஆஞ்சியோடென்சினாக மாற்றுது. இதை சுரப்பது, அதாவது நெஃப்ரானில் காணப்படக்கூடிய ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பில் உள்ள துகள் செல்கள். அந்த துகள் செல்கள் தான் ரெனின் சொல்லக்கூடிய இந்த ஒரு நொதியை வெளியிடச் செய்யுது, ஹார்மோனல்ல நொதி. சரி, இப்போ நம்ம 2 விதமான பொருள் பார்த்துருக்கோம், ஆஞ்சியோடென்சின் 1 மற்றும் ஆஞ்சியோடென்சின் 2. ஆஞ்சியோடென்சின் 1 உருவாகிறதுக்கு ரெனினும், ஆஞ்சியோடென்சின் 2 உருவாகிறதுக்கு ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைமும் பயன்படுகிறது. சரி, சேய்மை நுண்குழலின் இரத்த நாளங்களை சுருங்கச் செய்வதன் மூலம், சேய்மை சுருள் நுண்குழலின் இரத்த நாளங்களை சுருங்கச் செய்வதன் மூலம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கச் செய்வதுடன் சோடியம் அயனிகள் உறிஞ்சப்படுவதையும் இந்த ஆஞ்சியோடென்சின் 2
2 வந்து அதிகப்படுத்துகிறது. அப்போ ஆஞ்சியோடென்சின் 2னுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டால், சேய்மை சுருளுண்குழலில் இரத்த நாளங்களை சுருங்கச் செய்வதன் மூலம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கச் செய்வதுடன் சோடியம் அயனிகள் உறிஞ்சப்படுவதையும் இந்த ஆஞ்சியோடென்சின் 2 வந்து அதிகப்படுத்துகிறது. சரி, இப்போ அடுத்து இதயம், சிறுநீரகம், மூளை, அதேபோல் அட்ரீனல் கார்டெக்ஸ் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் இதயம், சிறுநீரகம், மூளை, அட்ரீனல் கார்டெக்ஸ் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் ஆஞ்சியோடென்சின் 2 இது அதன் மீது செயலாற்றுகிறது. ஆஞ்சியோடென்சின் 2 வந்து இந்த உறுப்புகளின் மீது செயலாற்றுகிறது. ஆஞ்சியோடென்சின் 2வின் தூண்டுதலால், ஆஞ்சியோடென்சின் 2னுடைய தூண்டுதலால் அட்ரீனல் சுரப்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்ரீனல் 2 பகுதி இருக்குது, கார்டெக்ஸ், மெடுலாண்டு. அந்த கார்டெக்ஸை மட்டும் இது தூண்டுது. ஆஞ்சியோடென்சின் 2வின் தூண்டுதலால் அட்ரீனல் கார்டெக்ஸில் இருந்து ஆல்டோஸ்டிரோன் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. ஆஞ்சியோடென்சின் 2 இருக்குது பாருங்கள், இதனுடைய தூண்டுதனால் இது வந்து அட்ரினல் கார்டெக்ஸை தூண்டி அதனுடைய ஹார்மோனான தாது கலந்த கார்டிகாய்டுகள் சொல்லக்கூடிய அதில் முக்கியமான ஹார்மோன் தான் ஆல்டோஸ்டிரோன். அந்த ஆல்டோஸ்டிரோனை சுரக்கச் செய்வது இந்த ஆஞ்சியோடென்சின் 2. இந்த ஆல்டோஸ்டிரோன் ஹார்மோன் சேய்மை, சுருள் நுண்குழல் மற்றும் சேகரிப்பு நாளத்தில் சோடியம் அயனிகளை மீள உறிஞ்சப்படுவதையும், அதுமாதிரி பொட்டாசியம் அயனிகள் வெளியேற்றம் மற்றும் நீர் உறிஞ்சப்படுதல் ஆகியவற்றையும் தூண்டக்கூடியது. இந்த ஆல்டோஸ்டிரோன் ஹார்மோன் இருக்குல்ல, சேய்மை, சுருள் நுண்குழல் மற்றும் சேகரிப்பு நாளத்தில் சோடியம் அயனிகளை மீள உறிஞ்சப்படுவதையும், பொட்டாசியம் அயனிகள் வெளியேற்றப்படுவதையும் மற்றும் நீர் உறிஞ்சப்படுவதையும் இவை வந்து தூண்டுகிறது. ஆல்டோஸ்டிரோன் ஹார்மோன் தூண்டுகிறது. அப்போ குறிப்பாக இது வந்து சிறுநீரகத்தின் மீது தான், குறிப்பாக நெஃப்ரானில் செயல்படக்கூடியது. அடுத்து இதன் விளைவாக கிளாமெருலார் இரத்த அழுத்தம், இதன் காரணமாக கிளாமெருலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமெருலார் வடிதிறன் ஆகியவை அதிகரிக்கின்றது. இந்த ஆல்டோஸ்டிரோன் வந்து அந்த நெஃப்ரானில் சேய்மை சுருண்ட குழலையும் சேகரிப்பு நாளத்திலையும் சோடியம் அயனிகளை மீள உறிஞ்சுவதனாலையும், பொட்டாசியம் அயனிகளை வெளியேற்றுவதை தூண்டுவதனாலையும், நீர் உறிஞ்சப்படுவதனாலையும் கிளாமெருலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமெருலார் வடிதிறன் ஆகியவற்றினுடைய அளவை அதிகரிக்கிறது. இச்சிக்கலான செயல்முறையே நம்ம என்ன சொல்கிறோம், ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் மண்டலம். ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன், அதான் ரெனின்ட இந்த நொதி, ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டிரோன் இந்த மூன்றும் சேர்ந்து ஒன்றாக செயல்படுறதுனால RAAS அப்படின்னு சொல்கிறோம். ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் சிஸ்டம், மண்டலம் அப்படின்ட்டு அழைக்கிறோம். சரியா? இந்த சிக்கலான செயல்முறையே ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் மண்டலம் அல்லது முறை என்று அழைக்கப்படுகிறது. அதை வந்து R ஃபார் ரெனின், A ஃபார் ஆஞ்சியோடென்சின், அடுத்த ஒரு A வந்து ஆல்டோஸ்டிரோன், S ஃபார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதை விளக்குவதற்காக உடல் திரவ அடர்த்தியை நெறிப்படுத்துவதில், உடல் திரவ அடர்த்தியை, அதாவது உடலிலிருந்து அதிக அளவுக்கு திரவம் சிறுநீராக வெளியேறாமலும், உடலில் அதிக அளவுக்கு நீரானது நிறுத்தப்பட்டு விடாமலும், உடலில் போதுமான அளவுக்கு நீரினுடைய அடர்த்தியை நெறிப்படுத்துவதில் பங்கெடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனை விளக்கக்கூடிய படம் உங்கள் புக்கில் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த படத்தை பொறுத்தவரை வந்து சரியா, அந்த படத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த அருக்கு விளக்கப்படம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. இதிலேருந்து கேள்விகள் கேட்கப்படுவது இல்லை. இது என்ன நடக்குது, எப்படி இருங்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதில் ரெனின் சுரப்பு எப்போ அதிகரிக்குது,
ஆஞ்சியோடென்சினோஜன் வந்து எவ்வாறு வந்து மாற்றப்படுது, எதனால் மாற்றப்படுது, அடுத்து வந்து ஆஞ்சியோடென்சின் 1 2ஆக மாற்றுவது எது, சரியா? அடுத்து அந்த ஆஞ்சியோடென்சின் 2னுடைய வேலை என்ன, சரியா? இரத்த குழாயை சுருங்குறது, ஆல்டோஸ்டரோன் சுரக்க வைப்பது, சோடியம் அயனிகள் இருக்குல்ல அது அதிக அளவில் மீண்டும் உறிஞ்ச உதவக்கூடியது, சரியா? இந்த மாதிரி பல்வேறு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய அந்த படத்தை காமிச்சிருக்காங்க. அதை புத்தகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. இதில் பெரிய அளவுக்கு நம்ம புதுசாக தெரிய வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை, சரியா? இப்போ அடுத்த ஒரு காரணி என்ன அப்படின்னா ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் காரணி. ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் காரணி அதாவது இதயத்தில் உள்ள ஏட்ரியல் செல்கள், இதயத்தில் உள்ள ஏட்ரியம்ங்கிறது ஆரிக்கிள், சரியா? இதயத்தில் உள்ள ஆரிக்கிள்ங்கிறது மேலறைகள். இதயத்தில் உள்ள ஏட்ரியல் செல்கள் அதிகமாக விரிவடைவதின் காரணமாக அந்த ஏட்ரியத்திற்குள் அதிகமாக இரத்தம் பாய்கிறது. அப்போ ஏட்ரியத்தினுடைய சுவரில் காணப்படக்கூடிய செல்கள் அதிகமாக விரிவடைந்தால் முழு ஏட்ரியமே அதிகமாக விரிவடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சூழ்நிலையில் அதிகமான இரத்தம் வந்து ஆரிக்கிளுக்கு பாயும். இதன் விளைவாக ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் பெப்டைடு வந்து வெளிப்படுகிறது. அதிகமான ஏட்ரியல் செல்கள் அதிகமாக விரிவடைவதின் காரணமாக ஏட்ரியத்திற்கு அதிகமான இரத்தம் போகிறதுனால அங்கே ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் பெப்டைடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் வந்து வெளிப்படுகிறது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் பெப்டைடு வந்து என்ன பண்ணுதுன்றா இது சிறுநீரகத்தை அடைந்து இதயத்திலிருந்து சிறுநீரகத்தை அடைந்து அங்கு சோடியம் அயனிகளின் வெளியேற்றத்தையும் கிளாமருலஸுக்குள் இரத்தம் பாய்வதையும் அதிகரிக்கிறது. அந்த ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் பெப்டைடுன்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் இரத்தத்தின் மூலம் சிறுநீரகத்தை அடைந்து அங்கே சோடியம் அயனிகளுடைய வெளியேற்றத்தையும் கிளாமருலஸுக்குள் இரத்தம் பாயக்கூடிய அளவையும் அதிகரிக்க செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவை இரத்த குழாய் விரிவாக்கியாக செயல்பட்டு, இரத்த குழாய் விரிவாக்கி அப்படிங்கிறது வாசோ டைலேட்டர்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய் விரிவாக்கியாக செயல்பட்டு உட்செல்லும் கிளாமருலார் தமனிகளை, உட்செல்லும் அந்த நுண் தமனி இருக்குல்ல அதைத்தான் நம்ம உட்செல்லும் கிளாமருலார் தமனின்னு சொல்கிறோம். இதுதான் கிளாமருலஸை உருவாக்குது. உட்செல்லும் கிளாமருலார் தமனிகளை விரிவடைய செய்கின்றன அல்லது வெளிச்செல்லும் நுண்தமனின்னு சொல்லக்கூடிய வெளிச்செல்லும் கிளாமருலார் தமனிகள் மீது சுருக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது இரத்த குழாய் சுருக்கியாக செயல்பட்டு அவற்றை சுருங்க செய்கிறது. அப்போ ஒரு பக்கம் வந்து என்ன செய்யுது, வாசோ டைலேட்டர்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய் விரிவாக்கியாகவும் இன்னொரு பக்கத்தில் இரத்த குழாய் சுருக்கியாகவும், இரத்த குழாய் விரிவாக்கிய வாசோ டைலேட்டர் ரெண்டும், இரத்த குழாய் சுருக்கிய வாசோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? அப்போ இதில் வந்து அந்த ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் பெப்டைடுன்னு சொல்லக்கூடிய பொருளானது இரத்தத்தின் மூலம் சிறுநீரகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே சோடியம் அயனியின் வெளியேற்றத்தையும் கிளாமருலஸுக்குள் இரத்தம் பாய்வதையும் அதிகரிக்க செய்கிறது. மட்டுமல்லாமல் இரத்த குழாய் விரிவாக்கியாக செயல்பட்டு உட்செல்லும் கிளாமருலார் தமனிகள் அல்லது உட்செல்லும் நுண் தமனிகளை விரிவடைய செய்கின்றன. அதே நேரத்தில் வெளிச்செல்லும் கிளாமருலார் தமனிகளின் மீது இரத்த குழாயை சுருங்கச் செய்து அதாவது இரத்த குழாய் சுருக்கியாக செயல்படுகிறது. ஒரு பக்கம் விரிவடை செய்கிறதுனால இரத்த குழாய் விரிவாக்கி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து உட்செல்லும் கிளாமருலார் தமனியில் வந்து விரிவடை செய்கிறது. இங்கே வெளிச்செல்லும் கிளாமருலார் தமனியில் வந்து சுருங்க செய்கிறது தான் நம்ம வாசோ கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம். சரி, முதலில் கண்டறியப்பட்ட நேட்ரியூரிட்டிக் ஹார்மோன் எது அப்படின்னுட்டா இதுதான். முதலில் கண்டறியப்பட்ட நேட்ரியூரிட்டிக் ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டால் ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் பெப்டைடு, ஏஎன்பின்னு சொல்கிறோம். ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் பெப்டைடு அதுக்கு பதிலாக அல்லது
ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் காரணின்னு சொல்கிறோம். ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய காரணி. சரியா? இப்போ அடுத்து அதனுடைய பணி என்ன? இது மட்டும் இல்லை, இதனுடைய அதாவது ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் பெப்டைடுடைய பணி இது மட்டும் அல்ல. எதையும் செய்யுது அப்படின்னா அட்ரீனல் கார்டெக்ஸிலிருந்து ஆல்டோஸ்டிரோன் மற்றும் ரெனின் வெளியேற்றத்தையும் குறைக்கிறது. அட்ரீனல் கார்டெக்ஸிலிருந்து ஆல்டோஸ்டிரோன் மற்றும் ரெனினின் வெளியேற்றத்தையும் ரெனின்ட அந்த நொதியை வெளியேற்றத்தையும் குறைக்கக்கூடியது. எது? இந்த ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் பெப்டைடு. இது வெளியிடப்படுவது எங்கே இருந்து அப்படின்ட்டா இதயத்தில் இந்த ஏட்ரியத்தில் இருந்து ஏட்ரிய செல்களால் வெளியிடப்படக்கூடியது. சரி, அடுத்து இந்த அட்ரினல் கார்டெக்ஸிலிருந்து ஆல்டோஸ்டிரோன் மற்றும் ரெனின் வெளியேற்றம் குறைக்கப்படுவதனால் ஆஞ்சியோடென்சின் 2 அளவு, ஆஞ்சியோடென்சின் 2 இருக்குது பாருங்கள், அதனுடைய அளவு குறையுது. அப்படி குறைய போகும்போது சரியா, குறைகிறதன் காரணமாக இப்போ என்ன நடக்கும்? ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டிரோன் மண்டலம் மற்றும் வாசோப்ரெசின் ஆகியவற்றிற்கு எதிராக இந்த நாட்ரியூரிட்டிக் காரணியானது செயல்படுகிறது. அட்ரினல் கார்டெக்ஸில் ஆல்டோஸ்டிரோன் மற்றும் ரெனின் வெளியேற்றத்தை குறைக்கிறதுனால ஆஞ்சியோடென்சின் 2 அளவு குறைகிறது. அப்போ ஆஞ்சியோடென்சின் 2 அளவு குறைஞ்சிச்சுன்னா பல்வேறு பணிகள் செய்து பாதிக்கப்படும். சரியா? இப்போ ஆஞ்சியோடென்சின் 2 பொறுத்தவரை நம்ம என்ன சொன்னோம்? இது அட்ரினல் கார்டெக்ஸின் இருந்து ஆல்டோஸ்டிரோனை சுரக்க வைக்கிறது. இது ஆஞ்சியோடென்சின் 2 தான். அப்போ இது என்ன செய்யும்? அட்ரினல் கார்டெக்ஸின் மீது செயல்பட்டு இப்போ ஆல்டோஸ்டிரோன் மற்றும் ரெனின் வெளியேற்றத்தை எதுவும் குறைக்க செய்யுது. இந்த ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் பெப்டைடுமே என்ன செய்யுது? குறைக்க செய்யுது. அப்படி குறைக்க செய்கிறதுனால இந்த ஆஞ்சியோடென்சின் 2 அளவும் குறைகிறது. அப்படி குறைகிறதுனால அந்த ஒரு தொகுப்பான நிகழ்ச்சிகளுக்கு ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டிரோன் மண்டலம் இருக்குல்ல, அதுவும் ஏடிஹெச்னு சொல்லக்கூடிய வாசோப்ரெசின் இருக்குல்ல, இந்த இதுக்கு இந்த ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் காரணியானது எதிராக செயல்படுதுன்னு சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சிறுநீர் வெளியேறுதல். சரி, இப்போ சிறுநீர் வெளியேற்றம் அப்படிங்கிறது தான் நம்ம மிக்சுரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் வெளியேற்றப்படும் நிகழ்வே மிக்சுரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதை தான் இன்னொரு பேர் சிறுநீர் வெளியேற்றம்னு சொல்கிறோம். நெஃப்ரானில் உருவாகிய சிறுநீர் நாளங்கள் வழியாக சிறுநீர் பை அடைந்து அங்கு மைய நர மண்டலத்திலிருந்து சமிக்கை வரும் வரை தற்காலிகமாக அது சேமித்து வைக்கப்படுகிறது. சிறுநீர் பை நிரம்பியவுடன் நீட்சி உணர்விகள், ஸ்ட்ரெச் ரெசெப்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீட்சி உணர்விகள் தூண்டப்பட்டு சிறுநீர் பை விரிவடைகிறது. இதன் விளைவாக இணை பரிவு நரமண்டலத்தில் காணப்படக்கூடிய உணர்ச்சி நரம்புகள் வழியாக மைய நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு சிறுநீர் பை சுருங்குகிறது. அதே வேளையில் சிறுநீர் பை சுருங்கக்கூடிய அதே வேளையில் புற உடலின் இயக்கு நரம்புகள் தூண்டப்படுவதால் சிறுநீர் பையினுடைய சுருக்கு தசைகள் மூடப்படுகின்றன. மென் தசைகள் சுருங்குவதால் உட்புற சுருக்கு தசைகள் இயல்பாக திறந்து வெளிப்புற சுருக்கு தசைகள் தளர்வடைகின்றன. தூண்டுதல் மற்றும் தடைபடுதல் ஆகியவை உச்ச நிலையை கடக்கும்போது சுருக்கு தசைகள் திறக்கப்பட்டு சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது. இப்போ சிறுநீர் எவ்வாறு வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுருக்கு தசைகள் முதல்ல சுருங்கணும். அந்த சுருங்குறது சிறுநீர் பை முதல்ல சுருங்கணும்.
சிறுநீர் பை சுருங்குறதுக்கு அங்கே காணப்படக்கூடிய சுருக்கத்தை சொல்லி செயல்பாடு என்ன அப்படிங்க போகும்போது புற உடலின் இயக்கு நரம்புகள் தூண்டப்படுவதால் சிறுநீர் பையினுடைய சுருக்கு தசைகள் மூடப்பட்டு மென்தசைகள் சுருங்குவதால் உட்புற சுருக்கு தசைகள் இயல்பாக திறந்து வெளிப்புற சுருக்கு தசைகள் தளர்வடைகின்றன. அப்போ உட்புற சுருக்கு தசை வெளிப்புற சுருக்கு தசை ஒன்று சுருங்கும் ஒன்று விரிவடையும், இப்படி விரிவடையும் அல்லது தளர்வடையும் சொல்கிறோம். மாறி மாறி நடப்பதின் மூலம் தூண்டுதல் மற்றும் தடைப்படுத்துதல். தூண்டுதல் ஸ்டிமுலேஷன், இன்னொன்று இன்ஹிபிஷன்னா தடைபடுறது ஆகியவை உச்சநிலையை கடக்கும்போது சுருக்கு தசைகள் திறக்கப்பட்டு சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது. ஒரு நாளைக்கு வெளியேற்றப்படக்கூடிய சிறுநீருடைய அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ஒரு முதிர்ந்த மனிதனில் சராசரியாக ஒரு நாளைக்கு 1 to 1.5 லிட்டர் அளவு சிறுநீர் வெளியேற்றப்படுதா. இதனுடைய நிறம் மஞ்சள் நிறம்னு சொல்கிறாங்க. ஓரளவு இது அமிலத்தன்மை கொண்ட அதே நேரத்தில் இது தனித்த வாசனை கொண்டது. இந்த சிறுநீரானது ஒரு தனித்த ஒரு ஸ்மெல்லு, ஓடர்னு சொல்லக்கூடியது. அந்த ஓடர் அதாவது எப்படின்னா விரும்பத்தகாத ஒரு வாசனையை கொண்டது. இதனுடைய pH அப்ராக்சிமேட்டாக 6ன்னு சொல்கிறாங்க. அமிலத்தன்மைண்டா 7 கீழே இருக்கணும், ரைட். உண்ணும் உணவிற்கேற்ப சிறுநீருடைய pH மாறக்கூடியது. எவ்வளவு நட்டால் pH 4.5 to 8 வரை போகலாம். சரி, சிறுநீரினுடைய அந்த மஞ்சள் நிறத்திற்கு காரணம் என்ன அப்படின்னுட்டா யூரோக்ரோம் என்னும் நிறமி. இது ஒரு மார்க்கில் கேட்கலாம். யூரோக்ரோம் என்னும் நிறமி, சரியா? இந்த யூரோக்ரோம்னு சொல்லக்கூடிய இந்த நிறமி இருக்கு பாருங்க. இந்த யூரோக்ரோம் சொல்லக்கூடிய இந்த நிறமி என்ன பண்ணுது அப்படின்ட்டா சிறுநீருடைய நிறத்தை மஞ்சள் நிறமாக மாற்றுது. யூரோக்ரோம் என்னும் நிறமியே சிறுநீர் மஞ்சளாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த யூரோக்ரோம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று, யூரோக்ரோம். சரி, ஒவ்வொரு நாளும் சுமார் 25 to 30 கிராம் யூரியா வெளியேற்றப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 25 to 30 கிராம் யூரியா வெளியேற்றப்படுகிறது. பல்வேறு வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் சிறுநீரினுடைய உட்பொருட்களினுடைய அளவில் மாற்றங்களை உருவாக்குவதோடு சிறுநீரக செயல்பாட்டையும் பாதிக்கிறது. அப்போ பல்வேறு வளர்சிதை மாற்ற கோளாறுகளை நம்ம சிறுநீருடைய நிறத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, அது மாதிரி சிறுநீரில் காணப்படக்கூடிய சிறுநீரின் உட்பொருட்களின் அளவில் மாற்றங்கள் உருவாக்குவதோடு சிறுநீரக செயல்பாட்டையும் அது பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக சிறுநீரில் அதிக அளவுக்கு குளுக்கோஸ் மற்றும் கீட்டோன் பொருட்கள் ஆகியவை காணப்படுவது நீரிழிவு நோயினுடைய ஒரு அறிகுறி. டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோயினுடைய அறிகுறியாக சொல்லலாம். அதேமாதிரி அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கழிவு நீக்கத்தில் பிற உறுப்புகளினுடைய பங்கு. சிறுநீரகம் அல்லாத மற்ற உறுப்புகள், எந்த உறுப்புகள் இந்த கழிவு நீக்கத்தில் பங்குள்ளது? சிறுநீரகங்களை தவிர்த்து நுரையீரல், கல்லீரல் மற்றும் தோல் ஆகியவையிலும் நைட்ரஜன் கழிவுப் பொருட்களின் வெளியேற்றத்தில் பங்கேற்கின்றன. அப்போ இதில் சிறுநீரகத்தை தவிர்த்து நுரையீரலை சொல்லலாம், கல்லீரலை சொல்லலாம், தோலுமே ஒரு கழிவு நீக்க உறுப்பு தான். வெளியேற்றுவதில் சரி, ஒவ்வொரு நாளும் பெருமளவு நீரையும் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடையும் குறிப்பிடத்தக்க அளவு நீரையும் நம்ம செய்து நுரையீரல் வெளியேற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் பெருமளவு நீரையும் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடும் 18 லிட்டர் ஒரு நாளைக்கு கார்பன் டை ஆக்சைடை 18 லிட்டர் வெளியேற்றும். அது மாதிரி குறிப்பிடத்தக்க அளவு நீரையும் நுரையீரல் வெளியேற்றுகிறது. அப்போ நுரையீரல் மூலமாக அதிக அளவுக்கு நீர் போகுது, கார்பன் டை ஆக்சைடும் வெளியேற்றப்படுகிறது. நுரையீரலுங்கிறது ஒரு கழிவு நீக்க உறுப்புன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தும்மல் போட போகும்போது நீர் வெளியேறும் நுரையீரல் மூலம். வெளிச்சுவாசத்தின் போது நீர் வெளியேறும். அதே போல் கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம வெளிச்சுவாசத்தின் மூலம் வெளியேற்றம் பாருங்கள். அதனால தான் நம்ம நுரையீரலை கழிவு நீக்க உறுப்புன்னு சொல்கிறோம். அதே போல் பாருங்கள் கல்லீரல் சுரக்கும் பித்தநீரில் உள்ள பொருட்களான பிலிரூபின் மற்றும் பிலிவெர்டின் ஆகியவையும் கல்லீரல் சுரக்கும் பித்தநீரில் உள்ள பொருட்களான பிலிரூபின் மற்றும் பிலிவெர்டின் ஆகியவையும் அது மாதிரி கொலஸ்ட்ரால், ஸ்டீராய்டு ஹார்மோன்கள், வைட்டமின்கள் மற்றும் மருந்துகள் ஆகியவையும் செரிமான மண்டல கழிவுகளோடு சேர்த்து வெளியேற்றப்படுகிறது.
அப்போ கல்லீரல் சுரக்கக்கூடிய பித்த நீரில் உள்ள பொருளான பிலிரூபின் பிலிவெர்டின் இருக்குல்ல, இது உணவு பாதையின் வழியாக அது அதனுடைய கழிவு பொருள் தான். பித்த நீரில் உள்ள பொருளில் பிலிரூபின் பிலிவெர்டின் அதுமாதிரி கொலஸ்ட்ராலும் அதில் இருக்கும். அதுமாதிரி உணவில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீராய்டு ஹார்மோன், வைட்டமின்கள் மற்றும் மருந்து பொருள்கள் இவையெல்லாம் கல்லீரல் உணவு பாதையிலிருந்து பிரித்தெடுக்குது. ஆகியவையும் செரிமான மண்டல கழிவுகளோடு சேர்த்து வெளியேற்றப்படுகிறது. கல்லீரலால் தான் பிரித்தெடுக்கப்படுது. சரியா? உணவு பாதையிலிருந்து வரக்கூடிய உணவு பாதை வழியாக வரக்கூடிய இந்த பொருட்களை கல்லீரல் பிரித்தெடுத்து செரிமான மண்டலத்தை கழிவுகளோடு வெளியேற்றப்படுது. இதில் என்ன ஒன்று சொல்கிறாங்க, இந்த பிலிரூபின் பிலிவெர்டின் இருக்குல்ல, இது பச்சை, அதாவது பித்த நீர் பச்சை மஞ்சள் கலந்த ஒரு திரவமாக இருக்கும். இப்போ இந்த பிலிரூபின் பிலிவெர்டின் இருக்குல்ல, இது மலத்தின் வழியே கலந்து வர்றதுனால மலத்தின் நிறமே மஞ்சள் நிறமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிலிரூபின் பிலிவெர்டின்னு சொல்லக்கூடிய இந்த பித்த நிறமிகள் இருப்பாருங்க, இவைகள் மலத்தின் வழியே கலந்து வர்றதுனால தான் இது எதுவாக மாறுது, மலம் மஞ்சள் நிறமாக மாறுது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இந்த பிலிரூபின் பிலிவெர்டின்னு சொல்லக்கூடிய பித்த நிறமிகள் நிறைய தங்கிக்கிருச்சு, பிரித்தெடுக்கப்படாமல் ரத்தத்தில் கலந்துருச்சு அப்படின்னுட்டா அது மஞ்சக்காமாலையுடைய அறிகுறி. அதனால் கண்ணில் கருவிழி இருக்கு, அதாவது கண்ணில் வெண்மையான பகுதி இருக்குல்ல, அது மஞ்சள் மாறும். உள்ளங்கால் உள்ளங்கை மஞ்சளாக மாறுது. சிறுநீர் ஆழ்ந்த மஞ்சள் நிறமாக மாறுவது, இதெல்லாம் இந்த நிறமிகள் இரத்தத்திலிருந்து இரத்தத்தில் அதிகமாக சேர்ந்ததுனால அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட போகும்போது சிறுநீர் மஞ்சள் நிறமாக மாறுது. இது மஞ்சக்காமாலை, அந்த நோயினுடைய ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமாலையுடைய அறிகுறியெல்லாம் சொல்லப்படுவது. சரி, தோலில் உள்ள வியர்வை சுரப்பிகள் மற்றும் செபேசி சுரப்பிகள் ஆகியவையும் கழிவு நீக்க உறுப்புகளாக செயல்படுகிறது. எப்படின்னுட்டா அவற்றின் சுரப்புகள் என்ன அப்படின்னுட்டா, தோல் வியர்வை சுரக்குது. இன்னொன்று செபேசி சுரப்பி சீபம் என்ற எண்ணெய் பொருளை சுரக்குது. இப்போ வியர்வை சுரப்பி சுரக்கக்கூடிய வியர்வை இருக்குல்ல, வியர்வையினுடைய முதன்மை பணி என்னென்னட்டா உடலை குளிர வைப்பது தான். இருந்த போதிலும் இரண்டாம் பணியாக சோடியம் குளோரைடு, சிறிய அளவில் யூரியா மற்றும் லாக்டிக் அமிலம் ஆகியவற்றையும் வியர்வை வெளியேற்றுகிறது. அப்போ வியர்வை வெளியே யூரியாவும் வெளியேறுது. சோடியம் குளோரைடு, சிறிய அளவு யூரியா, லாக்டிக் அமிலம் வெளியேற்றப்படுது. அடுத்து செபேசி சுரப்பி சுரக்கும் சீபம் என்னும் எண்ணெய் பொருள். அந்த சீபம் என்னும் எண்ணெய் பசையில் என்ன இருக்குது, இந்த எண்ணெய் பசையின் வழியாக எதையெல்லாம் வெளியேற்றுது பாருங்கள், ஸ்டீரால்கள், ஹைட்ரோ கார்பன்கள் மற்றும் மெழுகு ஆகியவை வெளியேற்றப்படுகிறது. சரியா? செபேசி சுரப்பிகள் சீபம் என்ற எண்ணெய் பொருளை சுரக்குது. அந்த எண்ணெய் பொருளில் என்ன இருக்குது அப்படின்னுட்டா இதெல்லாம் இருக்குது. ஸ்டீரால்கள், ஹைட்ரோ கார்பன், மெழுகு இவையெல்லாம் இருக்குது. அதுமாரி நம்ம வாயில் சுரக்கக்கூடிய உமிழ்நீர் இருக்குது பாருங்கள், உமிழ்நீர் சுரப்பிலால் சுரக்கப்படக்கூடிய உமிழ்நீர், அந்த உமிழ்நீர் வழியாகவும் மிகச்சிறிய அளவில் நைட்ரஜன் கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன. இதுவரை நம்ம பார்த்தது நாம் சிறுநீரகத்துடைய பணிகளை நெறிப்படுத்துதல் அப்படின்னு தெரியல, பல விதமான ஹார்மோன்களையும் நொதிகளையும் பார்த்தோம். அடுத்து சிறுநீர் வெளியேற்றம், கழிவு நீக்கத்தில் பங்கொள்ளக்கூடிய மற்ற உறுப்புகள் பார்த்தோம். மீதி உள்ளதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.